Hello friends, welcome to Iroda Amacha Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழியை வச்சிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு ஒன்னு வைக்க போறோம். அது பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்கு இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பாப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துருக்கோம். இது எல்லாமே வெறும் சட்டியில வச்சு வறுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளை எள்ளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலயே ஒரு பட்டையில பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுலயே கிராம்பு 3 போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா என்ன பண்ணலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா படபடன்னு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பல்ஸ்ல போட்டீங்கன்னா நல்லா நைஸ் ஆயிரும், பவுடர் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க 7 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. இதுலயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இதுலயே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பாருங்க 7 முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க 1/4 ஸ்பூனோட கம்மியா முழு மல்லி போட்டுக்கோங்க. இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சு, அதாவது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, எல்லாமே பொடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே எண்ணெயில் இதையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நான் இன்னைக்கு குக்கர்லேயே செஞ்சிட போகிறேன். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸ், அன்னாச்சி முக்கு ஒரு சின்ன பீஸு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து இதையும் பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து என்ன பண்ணால் 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பாருங்க இன்றைக்கி நான் 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. பாருங்க இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி வந்திருக்கேன். நாட்டுக்கோழியை வாங்கி செய்யும் போது மேலே இருக்க தோலெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நாட்டுக்கோழியில் இந்த தோல், இந்த சதை எலும்பு இதில் தான் வந்து சத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். சிக்கனை நல்லா வதக்கும் போதே இதில் இருக்க தண்ணியும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சூப்பு, அதாவது சிக்கனில் இருக்க சூப்பும் பாருங்கள் நல்லா வந்துடும். இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். கறியெல்லாம் பாருங்கள் நல்லா உருண்டுன்னு நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் வச்சுருக்கேன். அதனால வந்து டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. பாருங்க இதை அடி பிடிச்சிட போது, அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இந்த விழுது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதையும் இதில் ஊற்றிடலாம். எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க இதில் ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காயை எடுத்து அரை மூடி தேங்காயில் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் இதில் ஊற்றிடலாம்.
நல்ல சூப்பரா நல்ல ரிச்சா இந்த நாட்டுக்கோழி குழம்பு நல்ல ஜம்முன்னு இருக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணி குழம்பா வேணும்னா இன்னும் நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் வந்து செமி கிரேவியா செய்றேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதிலே கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுடலாம். இது வந்து ஒரு 4 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவா ஃப்ளேம்ல வச்சிடலாம். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு. சூப்பராக நல்ல குழம்பு வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.